Hi, hello friends. Welcome to Garun Sundar family. மூஞ்சல் தூக்கமாக வருது. அப்புறம் ஏன் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 மணிக்கு தான் வந்தேன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பானுமா சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிவிட்டது. பானுமா வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம். 4 வருஷமாக உழைச்சிருக்காங்க. 4 வருஷம் 5 வருஷமாக நினைக்கிறேன். நமக்கும் முன்னாடி இருந்து யூடியூப்பில் வந்து அவங்க சீனியர் நமக்கு. நானும் அப்படி தான் 3வது வாட்டி தான் மானிட்டேஷன் பண்ணி கிடச்சிச்சு. அதனால் பானுமாவுக்கு வாழ்த்துக்கள். பானுமா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு யூடியூபர். அவங்க வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். அம்மா பானுமா கிச்சன் அண்ட் விளாக் அப்படின்னு போட்டால் வந்துடும். அவங்க வந்து முத என்னை யூடியூப்பில் பார்க்க வந்தது அவங்க தான். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னென்னா, ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போனேன். அடுத்து இது 9 மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த வாரம் போகணும். எனக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன செக் பண்ணுறாங்கன்னே புரியலைங்க. போன வாரம் நான் போயிட்டு வந்தேன். அது ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். இந்த மாதிரி குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க நர்சம்மா. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ட்டு கூட நான் அது மறுநாளே வீடியோ போட்டேன், பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டாக்டர் அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க அதே ஸ்கேனை தான், போன வாரம் கொண்டு போன ஸ்கேனை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன். அந்த ஸ்கேனை பார்த்துட்டு இருங்க காட்டுறேன், நோட்டை காட்டுறேன். குழந்தையோட ரத்த ஓட்டம் நோட்டை எடுக்க போனேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லையா? டாக்டர் அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு பவுடர் மாதிரி எதை எழுதி தரேன், அதை குடிங்க. இது அவங்க எழுதி கொடுத்த பவுடர் பேர். ஃப்ரண்ட்டு கேமரா திருப்பி காட்ட முடியலை. இந்த மருந்து வந்து கும்பகோணத்தில் நிறைய கடையில் கேட்டு பார்த்தோம், வர்ற வழியிலேயே கிடைக்கவே இல்லை. அப்படி என்ன பவுடர்னு தெரியல. அவங்க வந்து நீ வாரம் செக்கப் போகணும். 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதி என் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள். அதனால் மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே வேறு. இங்கே பாருங்கள், என்னென்னா அட்வைஸ்டு அட்மிஷன் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அட்வைஸ்டு அட்மிஷன், அதாவது ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனை ஜிஹெச்சில் ஐசியூவில் ஒரு இருக்குது, அங்கே போய் எடுங்க. அப்படி இங்கே ஸ்கேன் எடுக்கலை அப்படின்னா அட்மிஷன் ஆனால் தான் எடுப்பாங்க. அட்மிஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கேன் எடுப்பாங்க. சத்தம் போடாமலடா. ப்ரைவேட்டில் எடுக்கிறதா இருந்தால் 1200 இதுவே ஜிஹெச்சில் எடுக்கணும்னா அந்த 3 நாள் தங்கி எடுக்கணும். எப்படிலாம் காலங்கள் ஓடுறாங்க. அதனால் எழுதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்த ஓட்டத்துக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க பவுடர். இதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரியல. உடம்புல ரத்தம் இல்லாததுக்கு நீங்களும் முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டேன். 11 பாயிண்ட் வந்துடுச்சுங்க. 9லேருந்து 11 கொண்டு வந்துட்டேன். டெய்லி முருங்கைக்கீரை பிடிக்குதோ பிடிக்கலையோ சீரகத்தை போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு குடிச்சு எப்படியோ கண்ணை மூடிட்டு குடிச்சு கீரையை தின்னு 11 கொண்டு வந்துட்டேன். இன்னும் இந்த பவுடரை பிடிக்கணுமா, அதையும் வாங்கி குடிச்சிடுவோம். இப்போயே என் மூஞ்சி ஆமைக்குட்டி மாதிரி ஆகி போயிடுச்சு. இன்னும் 1 மாதம் இருக்குது. ஆமாம், அடையாளம் தெரியாமல் போனாலும் போயிடுவேன் போல. 70 கிலோ வந்துட்டேன். 58 கிலோவில் இருந்தேன். மாத்திரை மருந்து சாப்பிட்டு இப்போ 70 கிலோ வந்துட்டேன். இதை நம்ம குழந்தை பிறந்த பிறகு இந்த வெயிட்டை எப்படி குறைக்க போகிறதுன்னு தெரியல. குழந்த பிறந்தா அதை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது நமக்கு. இதில் உட்காந்து வீடியோ வேறு எடுக்கணும், எடிட் பண்ணணும், போடணும். அவ்வளோ நமக்கு வேலை சரியாக
சமைக்கலைங்க, வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். முடியல காலை. ஏன்னா நான் என்ன சொன்னேன், காலையில் வெள்ளனை போனால் 8, 8:30க்கெலாம் போனோம்னா 10 மணி 10:30க்கு வெளியில் வந்துருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் கூட்டு போனதே 10 மணிக்கு. நர்ஸு ஒரு நோட்டை பூரா வாங்கி அடிக்கி வச்சு, இப்படி ஒரு நோட்டு கீழே சரிஞ்சு விழுந்துச்சா என்னன்னு தெரியல, மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. என் நோட்டு நானும் பேர் ஒரு பார்க்குறேன், வரல. பொறுமையை இழந்து எங்கே நான் வந்தேன் 10 மணிக்கு, எனக்கு பின்னாடி வந்தவங்க பேரெல்லாம் வருது, என் பேர் வரலையே அப்படின்னு. சரி உட்காருங்கன்ட்டு எனக்கு எடுத்து பார்த்து கொடுத்து விட்டாங்க. பிளட்டு பார்த்து டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று யூடியூப்பில் சம்பளம் ஏறிடுச்சு. ஆனால் என் வீட்டுக்காரர் இருந்து இன்னும் நான் வாங்கலை. இப்படி தாங்க போகுது என் நிலைமை. ஓகே, இதே பேச முடியல, கண்ணெல்லாம் சொருகு, தூக்கம் வருது. நீங்களும் உட்காந்து வீடியோ பார்க்கணுமா இல்லையா? சரி, இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே தூக்கம்னு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். அதான் வீடியோ யார் கடைசி வரைக்கும் பார்த்தாலும். டாட்டா பாய்.